ஆண்டவரே, நீங்க என்னை பரிசுத்தப்படுத்துங்க. உங்களால தான் என்னை முழுமையாக பரிசுத்தமாக்க முடியும். அதற்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன் என்று ஒப்பு கொடுத்தால் போதும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர்னு சொல்லியிருக்கிறார்ல. நான் அதை தான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, என்னால் பரிசுத்தமாக வாழ்ந்து கொள்ள முடியாது. ஆனால் நீர் என்னை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமாய் வாழ வைக்கிற தேவன். நான் அதை விசுவாசிக்கிறேன். என்னை பரிசுத்தப்படுத்த சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்க. அந்த ரத்தத்தினால என்னை கழுவி அனுதினமும் பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அனுதினமும் என்னை சுத்திகரித்து முழு பரிசுத்தத்தை தாங்க. உடைய வேத வசனத்தை கொண்டு என்னை பரிசுத்தப்படுத்துங்க. நீ அவரை சார்ந்து கொண்டு ஜெபிக்கிறதுனால அனுதினமும் அவர் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர் முற்றிலும் பரிசுத்தப்படுத்துகிற தேவன். இன்னைக்கு அதுதானே உங்க பிரச்சனை. பரிசுத்தமாக வாழ முடியல, நீ தடுமாறுறீங்கல்ல. ஒன்றுமில்லை, அவரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். என் மகனே, மகளை, எதுக்கு சுமந்து போற? நான் இருக்கிற உன்னை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து நடத்த. உன் வாழ்க்கையை கையில் ஒப்பு கொடு. நீ ஒழுங்கா வேத வாசியத்தை ஜெபம் பண்ணு. ஆவியானவருக்கு இடம் கொடு. மீதி அவர் பார்த்து கொள்ளுவார். இப்போ ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, நீர் என்னை முற்றிலும் பரிசுத்தமாக்குகிற தேவன் என்பதை விசுவாசிக்கிறேன். என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை நடத்தமுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பரிசுத்த குறைவையெல்லாம் மாற்றுங்க. குற்ற மனசாட்சியை மாற்றுங்க. ஒரு பரிசுத்த வாழ்க்கையை கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில்.